வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான சீஸ் கட்லெட் ரெசிபி. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ரெண்டு தான். அது இருந்தாலே போதும், ஒரு சூப்பரான சீஸ் கட்லெட் நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்க குக்கரில் வேக வைக்காமல் தண்ணியிலேயே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசு பிசுன்னு இல்லாமல் உங்களுக்கு பிசையும் போது நல்லா வரும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக 3 பிரெட்டை அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெறும் உருளைக்கிழங்கு தான் நம்ம சேர்த்துருக்கனால நல்லா பைண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மிக்ஸ் ரெடியாக இருக்குது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஷேப் பண்ணிடலாம். நான் இதை குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு ஒரு குட்டி சீஸ் பீஸை உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த சைஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே சீல் பண்ணிடலாம். இது நார்மலான ப்ராசஸ் சீஸ் க்யூப் தான். அதை தான் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சீஸ் க்யூபே நீங்கள் 6 பால்ஸ்க்கு வைக்கலாம். இப்போ லைட்டாக அதை டேப் பண்ணிடலாம். நீங்கள் டைரெக்டாக இதே கூட கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம், நார்மல் கட்லெட் மாதிரி. நான் இன்றைக்கி இது ஒரு ஷேப்பில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பண்ணி சைடில் இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணிட்டா ஒரு அழகான ஹார்ட் ஷேப் கிடைக்கும். நீங்கள் இம்ப்ரெஷன் மாதிரி பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஓரத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதோட கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக இதை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் விற்கிற பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ப்ரெட்டை அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது 2 இருக்கட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் பீசஸை இதில் நம்ம கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மைதா மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 2 கோட்டிங் பண்ண போகிறோம். இது நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா திருப்பி மைதா மிக்சர்லேயே திருப்பி கோட் பண்ணிவிட்டு திருப்பி அவுட்டர் கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீஸ் வெளியே வரவே வராது. உங்களுக்கு அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் பண்ணியிருக்கனால ஷேப் லைட்டாக மாறி இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது முக்கால்வாசி முங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். நம்ம லைட்டாக வேணால் திருப்பி போட்டு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ப்ரௌனிஷாக இது மாறிடுச்சு. நம்மளோட கட்லெட்லாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஹார்ட் ஷேப் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கிற ஒரு மவுத் வாட்டரிங் ரெசிபி தான் இது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. சீஸ் லவர்ஸ் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க.
ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்க போது, பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் உங்கள் ஸ்பெஷல் ஒன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.